முதல் குழந்தை உங்களுக்கு சிசேரியன் மூலியமா பிறந்திருந்தா ரெண்டாவது குழந்தையும் எப்பவுமே சிசேரியன் தானா இல்ல வெஜைனல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டா? இது ஃபர்ஸ்ட் டைம் சி செக்ஷன் மதர்ஸ்க்கு இருக்கிற பெரிய டவுட்டு தான். அண்ட் இதுக்கு பேரு தான் வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன். அண்ட் இதை பற்றி நிறையவே இப்போதைக்கு அவேர்னஸும் இருக்கு அப்படின்னு தான் சொல்வேன். வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் யாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் we have to look at the மதரோட ப்ரீவியஸ் சிசேரியன் ஹிஸ்ட்ரி. அந்த சிசேரியன் செக்ஷன் எதுக்காக பண்ணாங்க? இஸ் இட் அ ரெக்கரண்ட் இண்டிகேஷன்? மீனிங் அவங்க ஆள்குள்ளமா இருந்தாங்க, அவங்க பெல்விஸ் வலியே இல்லை, அவங்களுக்கு போலியோ முன்னாடி தாக்கப்பட்டதுனால அவங்களுக்கு பெல்விஸே கண்ட்ராக்டடா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பிரசவத்திலையும் நம்மளுக்கு ரெக்கர் ஆக போற பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக பண்ணியிருந்தால் இந்த பிரெக்னன்சிலையும் நம்மளுக்கு அதே காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் அ ரெக்கரண்ட் இண்டிகேஷன். ஆன் த அதர் ஹேண்ட் உங்களுக்கு நான் ரெக்கரண்ட் இண்டிகேஷன், மீனிங் தட் உங்களுக்கு வந்துட்டு பிரீச் பிரசன்டேஷன் இருந்தது முதல் குழந்தைக்கு. ஸோ கால் பகுதி கீழே இருந்தது, தலைப்பகுதி மேல இருந்தது, அதுக்காக பண்ணப்பட்டுச்சு. இல்ல அந்த பிரசவத்துல ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன், பேபி மோஷன் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரசவத்திலையும் அது ரிப்பீட் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ தட் பிகம்ஸ் அ நான் ரெக்கரண்ட் இண்டிகேஷன். ப்ரீவியஸ் சிசேரியன் நோட்ஸ் எடுத்து நம்ம பார்க்கணுங்கிறது முக்கியம். அந்த சிசேரியன் செக்ஷன் எப்படி பண்ணியிருந்தாங்க, யூட்ரஸ் மேலே போட்ட ஸ்கார் எப்படி இருந்தது? 99% ஆஃப் த டைம் இப்போல்லாம் நாங்கள் யூட்ரஸ் ஓப்பன் பண்ணும் போது இட் இஸ் த்ரூ அ லோ டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன் சொல்லிட்டு ஹரிசான்டல் இன்சிஷன் மூலியமாக தான் போகும். பட் வெரி ரேர்லி சில இடத்துல லோ வெர்டிக்கல் இன்சிஷன் போட்டிருந்தாலோ ஆர் கிளாசிக்கல் இன்சிஷன் வேர் உங்களுக்கு வெர்டிக்கலாக யூட்ரஸை கட் பண்ணி எடுத்திருந்தாலோ அந்த சிச்சுவேஷனில் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம VBAC ஆஃபர் பண்ண முடியாது. பிகாஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கார்ஸ் உங்களுக்கு பெயின் எடுத்த உடனே விட்டுடுறது, ரப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடும். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் நம்ம மதரோட ப்ரீவியஸ் சிசேரியன் ரெக்கார்ட் ஆர் நோட்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் சம்மரி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் திங் we need to consider is இந்த கரண்ட் ப்ரெக்னன்சி. இந்த கரண்ட் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு வேற ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா? பிபி இருக்கா, சுகர் இருக்கா, குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி குறைவாக இருக்கா, பேபிக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்பு இருக்கா? இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது, ஏன்னா சம் கண்டிஷன்ஸில் நம்ம முன்கூட்டியே அட் 38 வீக்ஸே நிற மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பேபி டெலிவரி பண்ணிடுறது சேஃபர்ன்னு சொல்வோம். ஸோ இந்த மாதிரி அசோசியேட்டட் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் VBACக்கான சான்சஸ் குறையும் தான் சொல்வேன். தேர்ட் பாயிண்ட், அட் டேர்ம் உங்களுக்கு வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறாங்க டாக்டர், பேபி ஹெட் டவுன் பொசிஷனில் இருக்காங்கிறது முக்கியம். பேபியோட பொசிஷன் குறுக்கால இருந்தாலோ உங்களுக்கு கால் பகுதி கீழே பிரீச் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலோ அப்போ VBAC இஸ் நாட் அ பாசிபிலிட்டி. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் பேபியோட வெயிட் என்னன்ட்டுன்னு. எஸ், பெல்விஸ் நல்லா இருந்தால் லார்ஜ் சைஸ் பேபிஸ் ஆல்சோ வில் பி ஏபிள் டு டெலிவர் வெஜைனலினாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் VBACக்கு பேபியோட சைஸ் ஆவரேஜாக இருந்தது சம்வேர் அரவுண்ட் 2.75 to 3.2 இருந்ததுன்னா then the success rates may be more. பெரிய சைஸ் பேபிஸுங்கும் போது அன்லெஸ் த மதர் ஹேஸ் புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட் த சக்ஸஸ் ரேட்ஸ் மே கம் டவுன். நம்பர் 5, மதரோட ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் அ VBAC. ஸோ VBAC வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது என்னமோ எல்லாரும் ஆசைப்படுறது தான். பட் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பாடியை ரெடி பண்ணுறோமா டு கோ த்ரூ திஸ் ப்ராசஸ்? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வாக்கிங் போங்கன்னு சொல்வேன். இஃப் இட் இஸ் அ லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி, ஆல் லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி டெஃபினெட்லி டன் ரைட் ஃப்ரம் யோர் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஆஃப்டர் யூ கிராஸ் த செகண்ட் ட்ரைமெஸ்டர், முதல்ல இருந்தே நீங்கள் ப்ரெக்னன்சி யோகா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவசியம் அதை கண்டினியூ பண்ணுங்க. தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யுவர் பாடி டீல் வித் லேபர் மச் பெட்டர். ஆர் உங்களுக்கு செகண்ட் ட்ரைமெஸ்டர் கிராஸ் ஆகும்போது இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் VBACன்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் இண்டிகேட் பண்ணீங்கன்னா ஷி மே ஆஸ்க் யூ டு அட்டெண்ட் ஆன்டினேட்டல் ப்ரெக்னன்சி ப்ரிப்பரேட்டரி கிளாஸஸ் வேர் அதுலேயும் சொல்லித்தர எக்ஸசைசஸ் வில் டெஃபினெட்லி ப்ரூவ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் கன்சிடர் பண்ணும்போது எனி கைனகாலஜிஸ்ட் வில் யூஸ்வலி கன்சிடர் ஆல் தீஸ் 5 பாயிண்ட்ஸ் தான் சொல்வேன். வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ வெஜைனல் டெலிவரி? எஸ், இட் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் தட் யூ ஹாவ் அ ஸ்கார் ஆன் யோர் யூட்ரஸ். வெளியில் இருக்க தையல் நம்மளுக்கு ஸ்கின் லெவலில் இருக்கிறதுங்க, பட் கர்ப்பப்பையிலையும் நம்மளுக்கு அதே மாதிரி யூ ஹாவ் அ டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன். ஸோ இந்த ஸ்கார் யாருக்கு திக்காக ஃபார்ம் ஆயிருக்கு, தட் இஸ் நல்லா கூடியிருக்கு, யாருக்கு ரொம்ப திண்ட் அவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிலையபிளி
பிஃபோர் டெலிவரி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். Sometimes we look at the scar thickness in your third trimester ultrasound, but this is not always a good predictor of whether that scar will give way or not give way when labor starts. ஸோ எதுக்கு நம்ம VBAC பற்றி பயப்படுறோம்னா, there is a small risk of uterine scar dehiscence or scar rupture, uterine rupture when labor starts. இந்த ஸ்கார் உங்களுக்கு ரொம்ப திண்ட் அவுட்டாக இருந்ததுன்னா அந்த பெயின் தாங்க முடியாமல் அது விட்டுடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கார் ரப்சர் ஆச்சுன்னா இட் இஸ் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபார் த பேபி. இமீடியட்டாக வித்தின் 20 to 30 minutes நம்ம பேபியை டெலிவரி பண்ணலைன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் அண்ட் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் கூடும். அண்ட் மதருக்கும் இர்ரெகுலராக அந்த ஸ்கார் டேர் ஆகும்போது சுற்றி இருக்க பிளட் வெசல்ஸ்குள்ளே அது போச்சுன்னா உங்களுக்கு பிளட் லாஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் சர்ஜரி லைக் இன்ஜுரி டு த bladder ஆர் bowel இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கூடும். தட்ஸ் வை we are always scared about scar rupture. பட் இந்த ஸ்கார் ரப்சர் ரொம்ப காமனா, இட் இஸ் thankfully not that common and occurs in less than 1% of cases. But ஆச்சுன்னா it cannot always be predicted beforehand and has to be dealt with at that time only in தான் சொல்ல முடியும். To reduce this risk of scar rupture, usually I tell my patients that I do not induce labor artificially by using any ripening agents when I'm going to try for a VBAC. ஸோ 40 weeks உங்கள் டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பெயின் எடுத்த உடனே இட் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரையல் ஆஃப் லேபர். லேபர் டிசைட்ஸ் வெதர் தட் பேபி இஸ் கோயிங் டு டெலிவர் வெஜைனலி ஆர் நாட். We'll keep you under close watch, close monitoring, keep the theatre ready, keep the anesthetist informed and then try for a VBAC ன்னு சொல்வேன். பட் லேபர் உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகலைன்னா then it is better to go for a elective planned cesarean section at 40 weeks. We do not induce labor because this increases the chances of this scar rupture. Usually we do not induce labor with the use of prostaglandin analogs like we do for other vaginal deliveries because we are scared that this is going to substantially increase the risk of uterine scar rupture. Vaginal birth after cesarean section is a definite possibility, but அது எல்லாருக்கும் ஆகுமா, எல்லாருக்கும் சேஃபாங்கிறது உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட உங்களோட ஸ்பெசிஃபிக் கிளினிக்கல் கேஸ் சினாரியோ பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணப்படும்.